நீங்க காலையில எழுந்த உடனே சோர்வாக இருக்கீங்களா? எவ்ளோ தூங்குனாலும் சோர்வாக இருக்கு. எந்த வேலை செய்யாம இருந்தாலுமே சோர்வாக தான் இருக்கு. ஒரு நாள் முழுக்க எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு. இது எல்லாமே சாதாரண சோம்பேறித்தனத்துக்குள்ள மட்டும் அடக்க முடியாது. உடலில் நடக்கும் சில பயாலஜிக்கல் காரணங்களாக கூட இருக்கலாம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ஏன் எப்ப பார்த்தாலும் சோர்வாக இருக்கோம்? நம்ம உடலில் என்ன நடக்குது? பார்மகாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன காரணங்களாக இருக்கலாம்? மற்றும் இதை எப்படி சரி செய்யலாம்? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல்ல நான் ஹெல்த் மற்றும் பார்மசி பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம உடலுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது? இத புரிஞ்சுக்கிட்டா ஏன் நம்ம டயர்டா இருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு புரியும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ்களும் எனர்ஜியை பயன்படுத்தி தான் வேலை செய்யுது. இந்த எனர்ஜியை உருவாக்கக்கூடிய மாலிகுல் பேரு ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலேருந்து நமக்கு குளுக்கோஸா கிடைக்குது. இந்த குளுக்கோஸ் செல்ஸ்க்குள்ள போயிட்டு அங்க நமக்கு ஏடிபி அப்படிங்கிற ஒண்ணு உருவாகுது. இந்த ஏடிபி தான் நமக்கு எனர்ஜி கொடுக்குது. ஆனால் இந்த ஏடிபி குறைபாடு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தா நம்ம உடல் டயர்டாக ஆரம்பிக்கும். அதனால டயர்ட்னஸ் அப்படிங்கிறத சில சமயங்களில் எனர்ஜி உருவாகுவதில் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம எப்போதுமே சோர்வாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் தூக்கமின்மை. ஒரு மனிதனுக்கு சராசரியாக 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம் தேவை. இந்த தூக்கத்தின் போது நம்ம மூளை நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை அகற்றும், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ணும். ஆனால் தூக்கம் குறையறதுனால நம்மளால எந்த வேலையிலுமே கவனம் செலுத்த முடியாது. எப்போதுமே சோர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மூட் சேஞ்சஸ் இருக்கும். 2வது காரணம் பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல் மற்றும் கார்ட்டிசால். நம்ம மன உளைச்சலாக இருக்கும் பொழுது நம்ம உடலில் கார்ட்டிசால் எனப்படும் ஒரு ஹார்மோன் உருவாகுது. இந்த ஹார்மோன் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இருந்தா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதிக நாள்ல இந்த கார்ட்டிசால் நம்ம உடலில் இருக்கு அப்படின்னா, நம்ம மனதளவுல சோர்வடைந்திருப்போம். நம்மளோட உடல் அளவுல சோர்வடைந்திருப்போம். மற்றும் நமக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். அதனால தான் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருந்தா நம்ம எப்பவுமே சோர்வாக ஃபீல் பண்ணுவோம். 3வது காரணம் விட்டமின் டெஃபிசியன்சி, சத்து குறைபாடு. சில விட்டமின் டெஃபிசியன்சி இருப்பதால் நம்ம உடல் சோர்வாக உணரும். அதுல உதாரணத்துக்கு அயன் சத்து. அயன் சத்து குறைவாக இருப்பதால் ஹீமோகுளோபின் குறையும். இந்த ஹீமோகுளோபின் குறையறதுனால நம்ம செல்லுக்கு போகக்கூடிய ஆக்ஸிஜன் குறையும். இந்த ஆக்ஸிஜன் குறையறதுனால நம்ம செல்லு எனர்ஜியை உருவாக்க முடியாது. இதனால நம்ம சோர்வடைகிறோம். அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி12. இது நரம்பு மற்றும் ரெட் பிளட் செல் சம்பந்தப்பட்டது. இது குறையும் பொழுதும் நம்ம சோர்வாகவும் உணர்வோம். அது மட்டும் இல்லாம ஞாபக சக்தி பிரச்சனைகளும் வரும். 4வது காரணம் பார்த்தா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு இம்பேலன்ஸ்டா ஆகிறது. அதாவது நம்ம ஆரோக்கியமற்ற உணவுகள் அல்லது டீ, காஃபி, அதாவது இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இதை எடுத்துக்கும் பொழுது உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு திடீரென்று அதிகமாகும். பிறகு திடீரென்று குறையும். இதற்கு பெயர் தான் சுகர் கிராஷ். இந்த சுகர் கிராஷ் ஏற்பட்டால் நம்ம கண்டிப்பாக டயர்டாக தான் உணர்வோம். இதை பார்மகாலஜில குளுக்கோஸ் பிளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த காரணம் பார்த்தா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் அளவு குறையிறது தான். நம்ம உடல் 60% தண்ணீரால தான் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணீர் குறைவதால் உடலுக்குள் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும். இந்த ரத்த ஓட்டம் குறையறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு ஆக்ஸிஜன் மற்றும் சத்துக்கள் கிடைக்காது. அதனால அதால எனர்ஜியை உருவாக்க முடியாது. அதே மாதிரி தண்ணீர் குறைபாடுனால நம்ம மூளையின் செயல்பாடும் பாதிக்கப்படும். நம்ம சோர்வாக இருப்பதற்கு சில நோய்களை கூட காரணமாக சொல்லலாம். உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தம், டிப்ரெஷன், நீரிழிவு நோய், டயபெட்டிஸ், தைராய்டு பிரச்சனை மற்றும் ஸ்லீப் ஆப்னியா, அதாவது தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தான் ஸ்லீப் ஆப்னியா. இது எல்லாமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சோர்வடைவோம். பார்மகாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ படி சில மருந்துகளும் நம்மளை சோர்வடைய வைக்குது. ஆன்டிஹிஸ்டமின்ஸ், அலர்ஜிக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், வலி நிவாரணி மாத்திரைகள், டிப்ரெஷன், மன அழுத்தம்க்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள். சில மாத்திரைகள் நம்ம மூளையில போய் அதோட செயல்பாடு இருக்கும் பொழுது அது நமக்கு கண்டிப்பாக நம்மளை சோர்வடைய வைக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோர்வை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கே நேரம் தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன காரணங்கள்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது. நன்றாக தூங்கி எழுவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுறது, அதாவது பேலன்ஸ்டு மீலா சாப்பிடுறது. ஏதாவது விட்டமின் குறைபாடு இருக்கு அப்படின்னா டாக்டர் கிட்ட போய் பேசுங்க.
எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸர்சைஸ் பண்றதுனால நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகமாகும். அ வாட்டர் குடிங்க நல்லா. தண்ணீர் நெறையா குடிங்க. அது மட்டும் இல்லாம, நம்மளால வந்து மன உளைச்சல் இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த வரக்கூடிய மன உளைச்சல எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கோங்க. இதுவே வந்து நம்ம சோர்வு அடையாம இருக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி நமக்கு ஏதாச்சும் நோய் இருக்கு நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ரெகுலரா டாக்டர ஃபாலோ அப் பண்றது, அவங்க குடுக்குற மாத்திரைகளை முறையாக எடுத்துக்கொள்வது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கு, இல்ல தைராய்டு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அவங்க நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் எழுதி குடுக்குறாங்க அப்படின்னா, அதை முறையாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு, எதா இருந்தாலும் அத மருத்துவர்களிடம் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுலயும் நம்ம வந்து சோர்வு அடையறத நம்ம தடுக்கலாம். எப்பொழுதுமே சோர்வாக இருப்பதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதற்காக காரணங்கள் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? நம்மளோட வாழ்க்கை முறையா இருக்கட்டும், நம்ம கிட்ட சத்து குறைபாடு இருந்தால், நம்ம ஹார்மோன் பேலன்ஸ் ஆக இல்லாமல் இருந்தால், இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே டயர்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதனால நம்ம உடலை கவனமாக அப்சர்வ் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு ஏத்த மாதிரியான ஆக்ஷன்ஸ எடுத்து, நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட இந்த முயற்சியை சப்போர்ட் பண்ற விதமாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.